அதுக்கு நீங்க என் கூடவே இருந்து ஆசீர்வாதத்தையும் தன்னம்பிக்கையும் எனக்கு கொடுக்கணும்பா. நான் கிளம்புறேன். தேவி ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. நாங்க வரேன். வாடா போலாம். டேய், இந்த ஆர்டர் நல்லபடியா நம்ம செஞ்சு முடிக்கணும்டா. சீக்கிரம் வண்டி எடு. தேவி, நேரம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? வலி எல்லாம் ஒண்ணும் இல்லல்ல? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, இன்னைக்கு செக்அப் முடிஞ்சதும் டாக்டரை போய் பார்த்து எப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னு எல்லா விவரத்தையும் கேட்கலாம். ஏன்னா வீட்டுல இருக்கிறத விட ஹாஸ்பிட்டல் இருக்கிறதாமா நல்லது. திடீர்னு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே அவங்க பாப்பாங்கல்ல. சரிம்மா, கேட்டுக்கலாம். தனோ, இதோ வரேன் அத்தை. நீ வா. வா நீ. இதோ வந்துட்டேன் அத்தை. கார் வந்துருச்சா? வண்டி வந்துருச்சு அத்தை. போயிட்டு வரேன். சரிக்கா. சரி போ. வா ஷாலினி, பாத்து பத்திரமா என்ன? சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். அம்மா, அத்தை, வண்டி அங்க நிக்குது. பத்திரமா போயிட்டு வாங்க. பாத்து. கீதா, கையில என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லிருந்தா? ஆமாண்ணே, உள்ள போங்க. அவ டீன் ரூம் கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு. அங்கயா? சரி போங்க. டேய் வாடா. மூர்த்தி, வா வா, சீக்கிரமா வா. சொல்லு கையில். வா, டீன் கிட்ட போய் பேசிடலாம். சரியா? சார். கயல், வாமா. எங்க அண்ணா வந்திருக்காரு. வர சொல்லுமா. உள்ள வா. வணக்கம் சார். வாங்க மூர்த்தி, உட்காருங்க. இல்ல சார், பரவாயில்ல சார். நீங்களாம் பெரிய படிப்பு படிச்சவங்க, உங்க முன்னாடி எப்படி வேணாம் சார். மூர்த்தி, நீங்க படிப்புக்கான மரியாதையை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் மனுஷனுக்கான மரியாதையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்ல. உட்காருங்க மூர்த்தி. உட்காரு. கயல், நீயும் உட்காருமா. சார், பரவாயில்ல சார், நான் நிக்கிறேன். மூர்த்தி, கயல் உங்ககிட்ட ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இத பாருங்க, இந்த ஆர்டரை ஒரு வேலையா நினைச்சு பண்ணாம ஒரு சேவையா நினைச்சு பண்ணுங்க. சரியா? உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அதை நான் பண்ணி கொடுக்கறேன். இத பாருங்க, எனக்கு தேவை சாப்பாடு நல்லா இருக்கணும். ஏன்னா இது நிறைய பேரோட ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம். அலட்சியமா மட்டும் இருந்துடாதீங்க, அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இதுக்கு முன்னாடி இருந்தவரு சரியா பண்ணலன்னு தான் உங்களுக்கு இப்ப இந்த ஆர்டரை கொடுக்கறேன். சார், இந்த வேலைய என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன் சார். எந்த தப்புமே நடந்துடாது சார். என்ன நீங்க நம்பலாம் சார். சார், இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக தான் நான் பல நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நம்பி கொடுங்க சார். ஓகே, நீங்க நாளைக்கு வாங்க. மத்த ஃபார்மாலிட்டிஸ் நாளைக்கு பேசிக்கலாம். இந்த வீக்கே நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ரொம்ப நன்றி சார். இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன். நீங்க நன்றி சொல்றதா இருந்தா உங்க தங்கச்சி கயலுக்கு நன்றி சொல்லுங்க. அவங்க தான் இந்த ஆர்டரை உங்களுக்கு கொடுக்கணும்னு என்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. மூர்த்தி, இந்த ஆர்டரை அவங்களுக்காக தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். கயல், ரொம்ப நன்றி. மூர்த்தி, என்ன எனக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? டீன் சாரும் நானும் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்து. அது போதும். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிம்மா. சரி, கிளம்பு. வர சார். வாங்க. பார்த்தா சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கயல். அம்மா தேவியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிடல் போயிட்டாங்க. நான் வீட்ல இருந்து வரும்போது அவங்க ரெடியா தான் இருந்தாங்க. இந்நேரம் கிளம்பி போயிருப்பாங்க. சரி, ஓகே. அப்ப நீங்க கிளம்புங்க. சரியா? நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து பாக்குறேன். அங்க கிளம்பு. பாத்து வா. வாடா போலாம்.
டேய் மச்சான், என்னடா நீ என்கிட்ட போய் வேலையெல்லாம் கேட்டுட்டு இருக்க? இங்க பாரு, எவ்வளவு காசு வேணும்னு சொல்லு, நான் தரேன். எப்படி இருந்தவன் நீ என்கிட்ட போய் வேலையெல்லாம் கேட்டுட்டு இருக்க? ஏன் என்கிட்ட பணம் வாங்குறத பிரஸ்டேஜ் இஷ்யூவான்னு நினைக்கிறியா? ஏய் சேச்சே, அப்படிலாம் இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வேற எந்த அர்த்தத்துல சொல்ற? உன் ஃப்ரெண்டு தானே நான். என்கிட்ட பணம் வாங்குறதுல உனக்கு என்ன கஷ்டம்? பேங்க்ல எல்லாம் லோன் ட்ரை பண்றல, அந்த மாதிரி நினைச்சுக்கோ. யாரோ தெரியாதவங்கள்ட்ட தான் கடன் வாங்குவேன், நான் கொடுக்கறத வாங்கிக்க யோசிக்கிறேன். அப்படி இல்லடா மச்சான், சொன்னா புரிஞ்சுக்கோடா. டேய் வேலை இருந்தா சொல்றா, எனக்கு அதுவே போதும். அதுவே நீ எனக்கு பண்ற பெரிய ஹெல்ப்டா. நான் அப்படியே அந்த வேலையை பார்த்துக்கிட்டு. என்ன வேலையை பார்த்துக்கிட்டு? ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியும்ல. நல்லா இருக்கும்போது கூட இருக்கிறது இல்லடா. ஒரு கஷ்டம்னு வந்தா நான் இருக்கிறேன்டா, நான் பாத்துக்கிறேன்டான்னு கூட நிக்கிறதா ஃப்ரெண்ட்ஷிப்னு நீ தானே அடிக்கடி சொல்லி புரிய வைப்ப. நான் இவ்வளவு சொல்லி நீ யோசிக்கிறல்ல, பரவாயில்லடா. சரி நீ வெயிட் பண்ணு, நான் உள்ள போய் அண்ணன்ட்ட பேசி உனக்கு ஒரு பிரான்ச்சை ரெடி பண்ணி தரேன், நீ அதை பாத்துக்கோ. என்னடா இதையும் ஒத்துக்க மாட்டியா? எப்படி பார்த்தாலும் அது ஒரு வேலை தானே, அதை பார்த்துக்க உனக்கு என்ன தயக்கம்? சரிடா, ஓகே. சரி இரு மச்சான், நான் அண்ணன்ட்ட போய் பேசிட்டு வரேன். சரி. இந்தம்மா ஆ, அண்ணே சொல்றா. நான் என் ஃப்ரெண்டு எழில பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. யாரு? இந்த சிவசங்கரி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி பையன் சொன்னியா, அவனா? ஆமாண்ணே. சரி சொல்லு. இல்லண்ணே, நம்ம டி நகர் பிரான்ச்சை அவன் பார்த்துக்கிட்டுண்ணே. அவன் பாத்துக்கிட்டுமா? அவன் பாத்துட்டா நீ என்ன பண்ணுவ? இல்லண்ணே அவன். ஏண்டா நீ பாட்டுக்கு ஃப்ரெண்டு அது இதுன்னு எவனையாவது கூட்டிட்டு வந்து தேவையில்லாம உட்கார வச்சு பிரச்சனை எடுத்து விட்டு மூடிட்டு போலான்னு பாக்குறியா? அப்படி இல்லண்ணே, ஏற்கனவே அவன். ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டு ஒழுங்கா இல்லைன்னு தான் அவங்க அம்மாவே அவனை துரத்தி விட்டுருக்காங்க. பெத்த அம்மாவே விரட்டி விட்டுருக்காங்கன்னா அவன் எந்த மாதிரி ஆளா இருக்கணும்? அவனை நம்பி பிரான்ச்சை கொடுக்க சொல்றியா? அப்படிலாம் ஈஸியா தூக்கி கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. அண்ணே அவனுக்கு அவங்க அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனை வேறண்ணே. அவன் ரொம்ப நல்ல கேரக்டர்ண்ணே, திறமையான பையன்தான். இத பாரு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். பெத்தவங்களையே மதிக்காதவன் மத்தவங்களை எப்படி மதிப்பான்? அவனை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்க முடியாது. பேசாம அவனை இங்கேயே ஏதாவது ஒரு வேலை பார்க்க சொல்லு. ஒரு 30,000 40,000 சம்பளம் போட்டு கொடுக்கலாம். சரிண்ணே, நான் பேசி பார்க்குறேன்.